அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைத்தான்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, டிக்ஷனரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி டிக்ஷனரி கிரியேட் பண்றது, எப்படி ஆக்சஸ் பண்றது, அப்புறம் எப்படி வந்து நம்ம அதில் ஆட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது, அப்புறம் லூப்பிங் எப்படி பண்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பொறுமையா அந்த வீடியோவை கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி அப்படின்னா என்னன்னா, எ கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது எப்படின்னா, இப்போ இங்கே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நேம் அப்படின்னு போட்டு கோலன் போட்டு பாலா அப்படின்னு கொடுத்துருக்குறேன், கமா போட்டு ஏஜ் போட்டு என்ன செஞ்சிருக்கோம் 20 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இங்கே என்னது அப்படின்னா, இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறோம்னா கீ அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பாலாங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ அப்புறம் ஏஜ் அப்படிங்கிற கீழே 20 அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து கீ வேல்யூ மெத்தடில் ஸ்டோர் பண்ணக்கூடியதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி வந்து லைவாக வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி அக்சஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ரொம்ப கவனமாக பாருங்கள். ஸோ சிம்பிளாக என்ன செய்கிறேன்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எஸ்டி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு, சரியா அதில் ஒரு கோலன் அப்படிங்கிறத வைக்கணும். இதில் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். கமா போட்டு என்ன செய்கிறோன்னா, அதுக்கப்புறம் சிங்கிள் கோட்டு ஏஜ்னு போட்டுட்டு என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு கோலன் போட்டு என்ன செய்கிறேன் 29 அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் இதை என்ன செஞ்சிடறேன், இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வச்சு என்ன செஞ்சிடறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். சரியா? இப்போ எப்படின்னா, இதை எப்படி வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த இந்த கீயை வந்து எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி எஸ்டி நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸில் அந்த எஸ்டி நேம் அப்படிங்கிற கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, சரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அப்படி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. ஸோ இப்போ இது வந்து அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீயோட வேல்யூஸை அக்சஸ் பண்ணுறதுக்குரிய மெத்தடு தான் இது. ஓகேவா? சரி, இப்போ அதை வந்து மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, அங்கே வந்து 29 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், அதில் 35 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இப்படி மாற்றக்கூடிய மெத்தட் தான் இது. ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஈக்குவல் டு 35 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 29 அப்படிங்கிறது 35ஆக மாறிடும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகெயின் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்கனாலே ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட்டு இதே வந்து நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு கீ வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா, அடிஷ்னலாக நான் என்ன செய்கிறேன், ஒரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு கீயை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு கீயை வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறேன், ஒரு வேல்யூவையும் நான் என்ன செஞ்சிடறேன், டேரெக்டாக வந்து என்ன செஞ்சிடறேன், நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கீ வந்து ஆட் ஆகிடும். இதுதான் வந்து ஆட் பண்ணக்கூடிய மெத்தட். சரியா? ஏற்கனவே இருக்கக்கூடிய கீ வேல்யூஸோட இதையும் நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆட் பண்ணக்கூடிய மெத்தட். ஏற்கனவே மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ அதை ஆட் பண்ணுற மெத்தடை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதில் இந்த ஏஜ் அப்படிங்கிற இந்த கீயை வந்து நான் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் டெல் அப்படின்னு கொடுத்துட்டு, சரியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இந்த ஏஜ் அப்படிங்கிற இந்த கீ வந்து ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகிடும். அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏஜ் அப்படிங்கிறது டெலிட் ஆனது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? இது வந்து டெலிட் பண்ணக்கூடிய மெத்தட். இல்லை நான் வந்து ஒரு வேல்யூவை நான் ஒரு கீயை வந்து நான் டெலிட் பண்ணும்போது ஸோ அதில் வந்து என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம காட்டணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டோட்டல் மார்க் அப்படிங்கிற
இந்த கீயை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் சரியா பிஓபி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ப்ராக்கெட் சரியா அந்த பாப் அப்படிங்கிற மெத்தடை நான் என்ன செய்கிறேன் ஃபாலோ பண்ணுறேன், யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாப் மெத்தடுங்கிற ஃபாலோ பண்ணும்போது இந்த பாப் அப்படின்னு போட்டுட்டு டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் நான் வந்து இதில் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிற கீ வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். பட் அதில் என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டேரெக்டாகவே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே அந்த 500 அப்படிங்கிறது வந்துடும். எப்படி வந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா அந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிற இந்த கீயை வந்து ரிமூவ் பண்ணும்போது இதில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ எடுத்து இதில் போட்டுறோம், இந்த ரிமூவ் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிளில் போட்டுடுறோம். ஸோ இது நம்மளாக க்ரியேட் பண்ணுற வேல்யூ தான், வேரியபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிமூவில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் நீங்கள் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் அந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிற அந்த கீ வந்து டெலிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா, டெல்லுக்கும் இந்த பாப் அப்படிங்கிறதுக்கும் இந்த டெல் அப்படி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே இந்த ஏஜுங்கிற இது வந்து டெலிட் ஆகிடுச்சு. பட் என்னென்னா இந்த பாப் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிற அந்த கீ வந்து டெலிட் ஆனதுக்கு அப்புறமா அது என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படிங்கிறத ரிமூவ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதோடைய ரிப்போர்ட்டை வந்து அது வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூப்பிங் எப்படி பண்ணுறது சரியா. அது எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு என்ன செய்கிறோம், நம்ம வந்து நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்றோம் சரியா. கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் வந்து எம்ப்ளாயி1 அப்படின்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறது கீ,
ஏஜுங்கிறது ஒரு கீ, சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீயை வந்து என்ன வச்சுருக்கேன், நான் வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் சம் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத திருப்பி எடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து print எம்ப்ளாயி 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறோம். இதில் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதில் என்ன இருக்குது, ஏஜுங்கிறது என்ன, எம்ப்ளாயி 1 அப்படிங்கிற டிக்ஷனரியில் ஏஜில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை முதல்ல சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு நேம் கொடுத்து நான் நினச்சிட்றேன், சேவ் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு, 20ன்னு வந்துட்டு இல்லையா? எப்படி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்ததுனால அங்கே வந்து என்ன செஞ்சிருச்சு, 20 அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து எப்படி லூப் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி 1 அப்படிங்கிற டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீயில் என்னென்ன கீஸ்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காண்டி கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும், எம்ப்ளாயி 1 டாட் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரியா? இப்படி கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிள் தான், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இது என்ன நடக்கும்னு சொல்கிறேன். என்னென்னா, இப்போது இந்த எம்ப்ளாயி 1 கீஸ் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த எம்இஎம்பி நேமு, ஏஜ், சேலரி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ முதல்ல என்ன பண்ணுன்னா, எம்ப்ளாயி நேமை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கீஸ் அப்படிங்கிற வேரியபிளில் போடும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி இஎம்பி நேம்னு பிரிண்ட் ஆகும். அகெயின் மேலே போகும், போயிட்டு அதுக்கு அடுத்து ஏஜுங்கிற கீயை எடுக்கும், அதை கீஸில் ஸ்டோர் பண்ணும், திருப்பி ஏஜ்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சேலரி அப்படிங்கிற கீயை எடுக்கும், அதை கீஸில் ஸ்டோர் பண்ணும், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் மெத்தடு. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோலம் வைக்கணும் இல்லையா, இதை அடிக்கடி மறந்துடுறோம். இப்போ ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன கீ இருக்கோ அதை மட்டும் என்ன செஞ்சிடுது, அது வந்து காட்டிடுது. ஓகேவா? ஸோ இதே கீஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வேல்யூஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இதே சேம் ப்ரோக்ராம் தான், பட் என்ன செய்கிறோம், வேல்யூஸ் அப்படின்னு போடுறோம். இதே இதை ரன் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து கீஸ் அப்படின்னு ஒரு மெத்தடை பார்த்தோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ்னு ஒரு மெத்தடை பார்த்தாச்சு. இப்போ ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே இது எல்லாமே என்ன செஞ்சிடும், இதுக்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், முதல்ல இந்த இந்த பேட்ச் மட்டும் என்ன செய்யும், இந்த கீஸுங்கிறது ஸ்டோர் ஆகிக்கும், அதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணோம். அகெயின் அதே சேம் லாஜிக் தான். இதில் எடுத்துகிட்டு வரும், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எம்ப்ளாயி நேம் ராஜா, ஏஜ் 20, இந்த மாதிரி அந்த பேட்சாக என்ன செஞ்சிருது, வந்துடுது. இது வந்து ஐட்டம்ஸுங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது. ஸோ மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த பேட்ச் வந்து எதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்கிறோம், இதுலேயே வந்து என்ன செய்கிறேன்னா, அடிஷ்னலாக என்ன செய்கிறேன், நான் வந்து வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இது பக்கத்தில் என்ன செய்கிறேன்னா, நான் வந்து அகெயின் நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து ஒரு சாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் கொட்டேஷன் போடுறேன். இந்த இடத்துல என்ன செய்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி சும்மா சாம்பிளுக்கு போடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன், கமா வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, செக் பண்ணி பாருங்கள். ரன் மாடியூல். ஓகே, பாருங்கள், எம்ப்ளாயி நேம் ராஜா, ஸோ ஏஜ் 20. ஸோ ஊடெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம்.
ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது என்ன நடக்குன்னு திரும்பியும் சொல்லிடுறேன். இந்த எம்ப்ளாயி நேம் அதாவது இது ஃபுல் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இந்த இஎம்பி நேமை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கும், அடுத்து ராஜாவை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கும், இந்த வேல்யூஸில் போட்டுக்கும். அப்படி உள்ளே வரும்போது தனித்தனியாக என்ன செஞ்சிருது, பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து இதோடைய மெத்தட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஏன் டீப்பாக சொல்லி தரோன்னா, நீங்கள் போக போக இதோடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களாகவே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டிக்ஷனரியை பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம படிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.